ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? கோவப்பட்டு உங்கள் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. ஏன் என் கோவத்தில் நியாயம் இல்லையா? கரெக்டான கோவம் தான். ஆனால் என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாதனால தான் எனக்குள்ளேயே நான் புழுங்கிட்டு இருக்கேன் கண்ணன். அவன் அனுப்பும்போது தீவிரவாதின்னு சொல்லி அனுப்பல, திருடன் சொல்லி தான் அனுப்பிச்சான். அதனால தான் நான் தனியாக போனேன். உங்கள் உயிருக்கு எதாவது இருந்துச்சுன்னா? என் உயிரை பற்றி நான் கவலைப்படல கண்ணன். ஆனால் என்னோட சமாதியில் என் பேர் தான் எழுதியிருக்கணும், இன்னொருத்தன் பேர் எழுதியிருக்கக்கூடாது. விடுங்க நந்தா. ஒருத்தனோட புகழையும் வெற்றியையும் இன்னொருத்தனால சொந்தம் கொண்டாட முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. கங்க்ராச்சுலேஷன் சார். பேப்பர்ல போட்டோ பார்த்தேன். உங்க டீம் டெரரிஸ்ட பிடிச்சிட்டாங்களாமே. சூப்பர் சார். இதே மாதிரி எல்லா போலீஸ் டீமும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா நாட்டுல டெரரிஸ்டே இருக்க மாட்டாங்க. ஹலோ, என்ன சார் பாராட்டினா கூட ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? சந்தோஷம் துக்கம் எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷனா? எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு. பேப்பர்ல போட்டோலயும் பார்த்தேன், அப்படிதான் இருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் பாண்டியனை பாருங்க எவ்வளவு கெத்தா நிக்கிறாருன்னு. தயவு செய்து கிளம்புறீங்களா? நான் ஏன் கிளம்பணும்? எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கீங்க. ட்ரீட் இப்போ ப்ளீஸ். ஓகே ஓகே, நீங்க எங்களுக்கு ட்ரீட் கொடுக்க வேணாம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு பாராட்டு விழாக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு வரீங்களா? என்ன நடந்து தெரியுமா உனக்கு? பெருசா வந்துட்டா பாராட்டு. தேவன நீயே போய் கூப்பிடு. வா போடே. அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு? நம்மக்கிட்ட உரிமையோட வரவங்களை நம்ம காயப்படுத்தினா கடைசியில் நம்மளுக்குன்னு யாருமே இல்லாமல் போயிடும். அந்த பொண்ணுக்கிட்ட நான் புரிய வைக்கிறேன், நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. கேசவன் சிட் ஃபண்ட் அதிபர் தலைமறைவு. அட பாவி, இந்த கேசவன் சிட் ஃபண்டோட அப்ஸ்காண்ட் ஆயிட்டு இருக்கான்டா. என்னாச்சு, என்ன பிரச்சனை? கஷ்டப்பட்டு வயித்தை கட்டி வாயை கட்டி சேர்த்து வச்சிருந்த பணத்தை மொத்தமா ஏமாத்திட்டு போயிட்டாங்க சார். கேசவன் சிட் ஃபண்ட்ஸ் அதில் தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓனர் அப்ஸ்காண்ட். மதுக்கூர் கேசவன் சிட் ஃபண்டா? ஆமாம் சார். பெரிய நந்தா திறந்து வச்சிருக்காரு. அமௌண்ட் எவ்வளோ? 60 கோடி. 60 கோடியா? ஓகே, நீங்கள் எல்லாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. கோயம்புத்தூருக்கு உடனே ஃபோனை போட்டு ஏர்போர்ட், பஸ் ஸ்டாண்ட், லாட்ஜ் எல்லா இடத்துலையும் ஆள் செக் பண்ண சொல்லுங்கள். ஓகே சார். அப்படியே எல்லா ஸ்டேஷனுக்கு ஃபோட்டோ அனுப்பி வைங்க. ஓகே சார். மிஸ்டர் கண்ணன் சார், கோயம்புத்தூருக்கு போகிற எல்லா ரோட்லையும் செக் போஸ்ட் போட்டு சந்தேகப்படும்படி யார் இருந்தாலும் விசாரிச்சு வைங்க. அப்படியே பெரியண்ண வீட்டு முன்னாடி 2 பேரும் மஃப்டியில் போட்டுருங்க. பெரியண்ண வீட்டு முன்னாடியா? அவர் தானே திறந்து வச்சாரு? எஸ் சார். போங்க. நான் பார்க்குறேன். ஒன்றும் இல்லை சார். அப்பப்போ சொன்னதை செய். தட்டில் ஊற்ற சொன்னா தரையில் ஊற்றிட்டு இருக்க சார். கேசவன் எங்க இருப்பான் சார்? அவன் எங்கே போனா உனக்கு என்னையா? சார் 60 கோடி சார். 60 கோடி? ஆமாம்ல. அப்போ ஒன்று பண்ணலாமா? அவனை ஒரே அமுக்கி ஒரு கோடி ரூபாய் உருவம் இல்லைம்மா? 10 லட்சம் போதும் சார். என்னையா சொல்ற? 10 லட்சம் போதுமா சார்? 10 லட்ச ரூபா இருந்தா சூப்பர் மார்க்கெட் வச்சு சூப்பரா பொழைச்சிக்கும் சார். அப்படின்ற? ஆமா சார். அப்போ அந்த ரேக்குக்கு போ, அதில் உன் 10 லட்ச ரூபா ரெடியா இருக்கு, போய் எடுத்துக்க போ. சார் நிஜமானமா சொல்றீங்க சார்? போயா, போய் பாரியா. சாரி அப்பு குட்டி சார், நீங்க உயரமா இருக்கீங்களா? சாரி சார். காசு மேல காசு பந்தா கேஸ் சார். ஏய், கேஷ் இல்லையா? கேசவன். ஆமா சார், நீங்க சொன்னா எல்லாமே கரெக்டா தான் சார். சந்தோஷமா? உனக்கு 10 லட்சம், எனக்கு 4 கோடி 90 லட்சம், அவருக்கு வெறும் 55 கோடி. சார் அப்ப தெரியாம 10 லட்சம் சொல்லிட்டேன். ஒரு 50 லட்ச ரூபாயா போட்டு கொடுங்களா சார்? யோ உதவாங்க, நீயே 10 லட்சம் போதுன்னு சொன்னல சார். அது அப்போ சார், இது இப்போ சார். ஓவரா பேசின பெனால்ட்டில 5 லட்ச ரூபா கட் பண்ணிடுவேன். மிச்சம் 5 லட்சத்தை கோயில் உண்டியல போட்டுருவேன் சார். 10 லட்ச ரூபாயா போதும் சார். அது மீட்டிங்க. ஓகே பை டி. ஹாய் மது. உங்களை பார்க்க தான் வந்தேன். ஏன் திட்டுறதுக்கு இன்னும் பாக்கி இருக்கா? ஐம் சாரி, நான் உங்களை திட்டிருக்கூடாது. ஆக்சுவலி உங்க மூடு தெரியாம பேசினது என்னோட தப்பு தான். உங்க ஃப்ரெண்டு கண்ணை சொன்னக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. என் சைட்லயும் தப்பு இருக்கு. இல்லை, என் கோவத்தை உங்கள் மேலே காமிச்சிருக்கூடாது. ஐம் சாரி. சாரி இல்லை, அதுக்கு யார்கிட்ட அதிகமா உரிமை இருக்கோ அவங்க மேலதான் கோவம் வரும்னு சொல்லுவாங்க. நீங்களும் அந்த உரிமையில திட்டினீங்கன்னு நான் நினைச்சுக்கிறேன். தேங்க்ஸ் உரிமை கொடுத்ததுக்கு. முதலாளி, நீங்க சொன்ன மாதிரி நான் தூக்கிட்டேன். ஆனா நீங்க இன்னும் 40 நீங்க பொதுமக்கள் 60 கோடிங்கறாங்க. ஜனங்க 1000 பேசுவாங்க.
அதை நம்பி நீ அப்பா கிட்ட கணக்கு கேட்பியா? ஏய் சக்தி, என்ன எங்கிட்டயே பேரம் பேச ஆரம்பிச்சிட்டியா பாண்டியா? ஏச்சே அப்படிலாம் இல்லை முதலாளி, உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோன்னு கேட்டேன். பாண்டியா, உனக்கு 5 கோடி கன்ஃபார்ம். மிச்சம் எவ்வளோ இருந்தா உனக்கு என்ன? கரெக்டு தான் முதலாளி, நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டு முன்னாடி 2 போலீஸை மஃப்டியில் நிறுத்தி வச்சிருக்கேன். அப்போதான் அடுத்தவங்களுக்கு நம்ம மேலே சந்தேகம் வராது. இன்னைக்கு நைட்டு லாட்ஜ்லேருந்து அவனை தூக்கி நம்ம இடத்துக்கு கொண்டாந்துரு. சரி முதலாளி. சக்தி, பாண்டியனுக்கு கணக்கறிவு ரொம்ப அதிகமாயிடுச்சுல்ல? ஆமாப்பா. பணத்தை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு, இல்லைன்னா என் கையால அடிபட்டே செத்துருவேன். பணம் இப்ப என்கிட்ட இல்ல சார். ஏய், பணம் என்கிட்ட இல்ல, வேற யார்கிட்டயா கொடுத்து வச்சிருக்கேன். இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். எனக்கு தேவை என் பங்கும் பெரிய என்ன ஷேரும் வந்தாகணும். எங்க வச்சிருக்க சொல்லு. சூப்பர் சார், சூப்பர். உங்க சின்சியர்ட்டு நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல மக்கள் பணத்துக்காக பதறினீங்களே, நான் கூட உண்மைன்னு நினைச்சேன். சும்மா சொல்லக்கூடாது சார், பெரிய நடிகன் தான். யோ, உனக்கு என்ன எங்க வேலை? நீ கிளம்பு. ஏன் உங்க ஷேர்ல பங்கு கேட்டோன்னு பயமா இருக்கா? யோ, அப்படி நீ கேட்டா தான் சந்தோஷப்படுவேனையா? புடியா உன் ஷேர் கொடுத்து போயிருவல. அதை விட்டுட்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அது இது நீ பாட்டு கொள்ளட்டு இருக்க. அதுக்கு தான் சார் இந்த யூனிஃபார்ம். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? மக்கள் கிட்ட அடிச்ச பணத்தை பங்கு போட்டிருக்கீங்க. அந்த பணத்துல எத்தனை பேரோட கஷ்டம் இருக்கு தெரியுமா? யோ, என்னையா தானும் படுக்க மாட்டேன்ற, தள்ளியும் படுக்க மாட்டேன்ற. இந்த பார், என் வழியில குறுக்க வராத. வந்தா உனக்கு தான் கஷ்டம். போறது தப்பான வழி, குறுக்க வரக்கூடாதுன்னு எப்படி சார்? இப்போ என்னதான் பண்ணணுங்கிற? இவனை அரெஸ்ட் பண்ணணும், சட்டத்துக்கு முன்னாடி குள்ள நிறுத்தணும். மக்கள் கிட்ட அடிச்ச பணத்தை மக்கள் கிட்டே திருப்பி கொடுக்கணும். முடியாதுன்னா ஒரு போலீஸ் என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். என்ன இளவு வேணா பண்ணிக்க. சொல்றா, எங்கடா போனோம்? இங்கிருந்து நகர்ந்தீங்க சுற்றுவேன். ராஜா, இந்த துப்பாக்கி இப்ப என் கையில. இது நல்லவன் சுட்டாலும் சுடும், இல்ல என்ன மாதிரி ஒருத்தர் சுட்டாலும் சுடும். தெரியுதுல்ல? எஸ் இங்கதான் வர சொன்னாரு. உங்கள மாதிரி போலீஸ் ஆபீசர் இருக்க வரைக்கும் எந்த கிரிமினலும் தப்பிக்க முடியாது சார். உங்களை நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் சார். தேங்க்யூ so much. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. என்னது சார்? இது என்னோட வேலை, இதுக்கு எதுக்கு இவ்வளவு பாராட்டு? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? உங்க இடத்துல ஒரு தப்பான போலீஸ் ஆபீசர் இருந்திருந்தா இந்த கிரிமினல் கிட்ட டீல் பேசி ஷேர் வாங்கி இவனை தப்பிக்க விட்டுருப்பாரு. நீங்களா இருக்கிறதுனால சட்டத்தை மதிச்சு இவனை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. கரெக்ட் சார், யூ ஆர் 100% கரெக்ட். இவன் என்கிட்ட மாட்டிட்டான். இந்த பாண்டியனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு குதிரை மாதிரி. இந்த காக்கி சட்டை அவனுக்கு ஜாக்கி மாதிரி. இந்த ஜாக்கி எங்கெல்லாம் போக சொல்லுதோ அங்கெல்லாம் இந்த பாண்டியன் போயிட்டே இருப்பான். சார், சார், வாங்க சார். வாங்க சார், இந்த பக்கம் வாங்க சார். வாங்க. Congrats, Mr. Pandian. Thank you so much, ma'am. It is my duty, ma'am. My duty means why my நேர்மை கடமை. I am really thanking for an opportunity to prove my service at this time, ma'am. It is just a beginning, not an end, ma'am. I still have to grow more. With your guidance, I would achieve it even more better, ma'am. Wow, how did this happen? Nothing is impossible, ma'am. All the best, Mr. Pandian. Thank you so much, ma'am. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார்? No comments now. Take him into custody. Yes, madam. Hey, va. Ora. Ora. புள்ள பேத்துக்கிறது ஒருத்தன், இனிஷியல் போட்டுக்கிறது இன்னொருத்தன். கடுப்பா இருக்குல்ல? என்னம்மா பண்றது? உனக்கு உடம்புல தான் மச்சம் இருக்கும், எனக்கு மச்சம் போக மிச்சம்தான் உடம்பு. எஸ்ஐ சார், நம்ம ஆங்கிலம் கேட்டீங்கல்ல, சும்மா அதிர்ச்சில்ல. 30 நாட்களில் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது எப்படி? தேவைப்பட்டா 30 நாள்ல பிரெஞ்சு கூட கத்துப்பேன் சார். கெட்டவனா வாழறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுக்கு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். வஸ்தானா? எக்ஸ்கியூஸ் மீ சார்.
மச்சம் போக மிச்சம்தான் உடம்புனா அதுக்கு பேர் யோகா இல்லை சார், தோஷம். என்னமோ 30 நாள் இங்கிலீஷ் கற்றுட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணீங்க. உங்களை மாதிரி கிரிமினல் மைண்டுக்கு தான் 30 நாள் வேணும். என்ன மாதிரி க்ளீன் பிரெயினுக்கு 30 நிமிஷம் இருந்தால் போதும். கெட்டவனாக இருக்கத்தான் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணும். நல்லவனாக இருக்க ஒழுங்காக வேலை செஞ்சாவே போதும். அப்புறம் ஒரு விஷயம் சொன்ன தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே, அடுத்தவன் பெற்ற பிள்ளைக்கு இனிஷியல் போட்டுக்கிறது ரொம்ப கேவலமான விஷயம் சார். வஸ்தானு சார்.